அனைவருக்கும் வணக்கம். மாஸ் சயின்டிஃபிக் கிரவுண்ட் வாட்டர் டிவைனர்லேருந்து நான் உங்கள் தோமாஸ் செல்வகுமார். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கம்புன்னேரிக்கு பக்கத்தில் சிறுத்தைப்பட்டி அப்படின்றக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கிராமத்தில் வந்து நிறைய போர்வெல் வந்து ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே சில பேர் விவசாயம் செய்யாமல் இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்த அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 500 அடி போட்டு ஃபெயிலியர் போரும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ களி வந்துட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஏரியா இது. ஸோ ரொம்ப இங்கிட்டு ஃபுல்லாக அந்த சீமக்கருவேல முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய இங்கிட்டு சீமக்கருவேல முள் இருக்குது. ஸோ அது நிறைய தண்ணியை பூரா ஆவியாக்கிறது. ஸோ கொஞ்சம் ரொம்ப ட்ரையான பகுதியாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து நிலத்தடி நீர் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேட்டரில் ஜங்ஷன் பாயிண்ட்டாக வந்து நம்ம பார்த்து குறிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் பூமிக்கு அடியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். நம்ம இன்னொரு அடுத்த மிஷினில் வச்சு நம்ம அந்த தரவுகள் எப்படி அமைஞ்சிருக்கு, ஸோ வாட்டர் பியரிங் ராக்கு வந்து எத்தனை அடியில் நமக்கு தெரியுது, ஸோ நம்ம குறித்த ஜங்ஷன் பாயிண்டில் வந்து நமக்கு நல்ல சோர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம லொக்கேட்டர் வச்சும் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்தாப்புல நம்ம அடுத்த ஒரு அதிநவீன கருவி மூலமாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஆணி அடித்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களையும் நம்ம மறுபடியும் நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த தரவுகள் எப்படி இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடங்கள் பார்த்திங்கனாவே தெரியும். இதில் நம்ம இந்த சர்வே எடுக்கும் பொழுது ரொம்ப அந்த தென்மேற்கு பருவ காற்று வேறு இங்கே ரொம்பவே அதிகமாக அந்த நேரத்தில் அடிச்சுக்கு இருந்தது. ஸோ அந்த லொக்கேட்டரே வந்து நம்மளால் வந்து கரெக்டாக ஃபீல் பண்ண முடியறதில்ல. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த காற்றுமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இடையூறாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து காற்று அமைதியாக இருந்தால் தான் அந்த லொக்கேட்டரில் வந்து நம்ம ஜங்ஷன் பாயிண்ட் கரெக்டாக இது பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்து ரொம்ப அந்த காற்று இல்லாத நேரங்களில் பார்த்து நம்ம அந்த இடத்துல சர்வே வந்து நம்ம இந்த அதிநவீன கருவின்னு சொல்லுவோம் அதை. ஸோ ஜங்ஷன் பாயிண்ட் அது வந்து கொஞ்சம் பிடிச்சி கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால் அந்த மிஷனில் நம்ம ஜங்ஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ நாங்கள் போயிருந்த நேரம் கொஞ்சம் வெயில் இல்லாதனால அந்த ஏரியா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக நமக்கு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியுது. ஸோ ரொம்பவே அங்கெல்லாம் வெயில் அடிச்சுன்னா உண்மையிலே சர்வேயே எடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேமராவில் பார்க்க கொஞ்சம் பசுமையாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து இது ரொம்பவே அந்த ஏரியாக்காரங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது கொஞ்சம் ரொம்பவே வறட்சியாக இருக்குது. ஒரு சில இடங்களில் தண்ணியே இல்லாமல் அப்படியே விவசாயமே பார்க்காமலாம் போட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம லொக்கேட்டரும் பார்த்துட்டு, ஸோ நம்ம இன்னொரு மிஷனில் நம்ம அந்த பூமிக்குள்ளே இருக்க தரவுகளை பார்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு நம்ம கோகனட்லேயே நம்ம பார்ப்போம். ஸோ தேங்காயில் வந்து நமக்கு எனக்குள்ளே அந்த ஃபீல்ட் இருக்கா, அந்த கிரவுண்டு வாட்டர் டிடெக்டிங் ஃபீல்டு இருக்கா அப்படின்றத நம்ம தேங்காயை வச்சு நம்ம வந்து அங்கே பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்காயில் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்ராடு வச்சும் செக் பண்ணுறோம். ஸோ எல்ராடு வச்சு நமக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த வாட்டர் டிடெக்டிங் அந்த ஃபீல்டு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் வந்து இன்றைக்கி போர்வெல் ஓடுது. ஸோ அதில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வான செவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்கிறமா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபோ, அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும், எங்க அம்மா எழுந்துட்டா குலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு, தாயே திரிசூலி அங்காள மாறி ஓம். அதுவே எங்கே மேலே நின்றது. அது 45 அடி இதோட சேர்த்து தான் 45 அடி சொன்னார். 45 அடி 140.
ஜாலியாக கட்டு கட்டு அடிக்கும்.